அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். சாம்சங் பார்த்தோம் அப்படின்னா உலகத்துடைய முதல் ஃபோல்டபிள், அதாவது மடிச்சு வச்சுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அவங்க பார்த்தோம் அப்படின்னா உலகத்துடைய முதல் பின்பக்கத்தில் 4 கேமரா இருக்கிற குவாட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சாம்சங் கேலக்ஸி A9 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரோட்டோடைப் கூட இப்போ சமீபத்தில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. எது எப்படியோ இந்த 4 பேக் கேமராஸ் உள்ள சாம்சங் கேலக்ஸி A9 இப்போ இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின முழுமையான தகவல்கள், மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற என்னுடைய கருத்துக்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. ஸோ என்னதான் சைனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ் தான் முதல்ல இந்த ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தேன், இந்த ஃபீச்சர் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பப்ளிசிட்டிக்காக பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தாலும், சாம்சங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்துடைய முதல் 4 கேமரா ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறத தான் இந்த A9க்கு மையமான மார்க்கெட்டிங் பாயிண்டாகவே வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்திருக்கிறது தான் சாம்சங் கேலக்ஸி A9. ஸோ எது எப்படியோ ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இருந்தால் போதும். ஸோ இப்போ A9 பற்றி வந்து பார்க்கலாம். A9 பார்த்தோம் அப்படின்னா டிசைனை பொறுத்தவரையும் கிளாஸியான பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் அதோடைய ஒரு 3 வித்தியாசமான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் ஒரு 2 கிரேடியன்ட் கலர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே புதுமையா இருக்கு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இதற்கு அடுத்து டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னா சாம்சங் வந்து அவங்களுடைய அந்த நோ நாட்ச் ட்ரெண்டை வந்து தொடர்றாங்க. இந்த ஸ்மார்ட் போன்லையும் நாட்ச் வந்து கிடையாது. 6.3 இன்ச் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பர் அமோலட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இது ஒரு OLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த சாம்சங் உடைய ஃபிளாக்ஷிப்ல இருக்கிற அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அம்சம் வந்து இந்த A9லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ப்ராசர் அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 660 ப்ராசரோட வந்து போயிருக்காங்க. ஸோ ரொம்பவே 400 சீரிஸ் அந்த மாதிரி போகாமல் 660 அப்படிங்கிற ஒரு நல்ல ப்ராசர் தான். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலைக்கு நல்ல ப்ராசரா அப்படிங்கிற கடைசியில் பார்க்கலாம். இதை தவிர ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் 6 இல்லை அப்படின்னா 8 GB ரேம் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பேசிக்கான ஸ்டோரேஜ் 128 GB கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இதை தவிர உங்களுக்கு ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஹெட்ஃபோன் ஜாக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு டால்பி அட்மோஸ் சரவுண்ட் சவுண்ட் அந்த சப்போர்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபோனுக்கு பின்பக்கம் வந்து இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் IP ரேட்டிங் வந்து கிடையாது. அதே மாதிரி வயர்லெஸ் சார்ஜிங்கும் வந்து கிடையாது. அடுத்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மிகப்பெரிய விற்பனை புள்ளி, ஒரே விற்பனை புள்ளி எது வேணுமானாலும் சொல்லலாம், அந்த 4 கேமராஸ் வந்து பார்க்கலாம். பேக்கில் வந்து 4 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கிறது ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் 8 மெகா பிக்சல் 120 டிகிரி ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது 10 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் 2x ஆப்டிக்கல் ஜூம் வந்து பண்ணிக்கலாம், அதற்காக கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சாரை பொறுத்தவரையும் 24 மெகா பிக்சல் f1.7 அப்பேச்சரோடையும், அதற்கடுத்து கடைசியில் ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அந்த போகே பேக்ரவுண்ட் போர்ட்ரேட்டுக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4K வரைமான வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம். EIS பொறுத்தவரையும் 1080p வரையும் இருக்குது அப்படிங்கிற போல நம்மளால் தகவல்கள் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையும் 24 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் அதுலேயும் போர்ட்ரேட் மோட் இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட கேமரா செட்டப்பை பொறுத்தவரையும் டெலிஃபோட்டோ ஒயிட் ஆங்கிள் இந்த இரண்டும் இருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல இது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். பிகாஸ் ட்ரிபிள் கேமராவில் இந்த 2 வரது தான் என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட். டெப்த் சென்சார் வந்து பயன்படுத்திருக்காங்க. போர்ட்ரேட் மோட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பட் இந்த 4 கேமராஸ் இருந்தாலும் என்னதான் இவங்களுடைய அம்சங்கள், இவங்களுடைய 4 கேமராஸ் அப்படிங்கிற மார்க்கெட்டிங் பண்ணாலும் கண்டிப்பாக சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் அளவு கேமரா வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பிகாஸ் ஃப்ளாக்ஷிப்புக்கும் இந்த A9க்குமான வித்தியாசத்தை கண்டிப்பாக சாம்சங் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ கேமராஸ் நல்லா இருக்கும். பட் கண்டிப்பாக ஃப்ளாக்ஷிப்ஸ் அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக நான் வந்து சொல்லுவேன். இதற்கு அடுத்து பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3800 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. டைப் C போர்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அடுத்தது இந்தியாவில் சாம்சங் கேலக்ஸி A9 எந்த விலைக்கு சேல் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 GB ரேம் 128 GB இன்டர் மெமரி உள்ள அந்த மாடல் 36,990 ரூபாயும், 8 GB ரேம் 128 GB இன்டர் மெமரி உள்ள அந்த மாடல் 39,990 ரூபாய்க்கும் வந்து சேல் ஆக போகுது. லான்ச் ஆஃபர்ஸாக HDFC உடைய கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு நீங்கள் பயன்படுத்துகிறப்ப 3000 ரூபாய் கேஷ்பேக் வந்து இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்குறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்குறது அப்படின்னா அந்த லிங்கை பயன்படுத்துவாங்க. நம்ம சேனலுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஓவரால் சாம்சங் கேலக்ஸி A9 பொறுத்தவரையும் 660 அந்த நல்ல லுக்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த விற்பனை புள்ளியாக இருக்கிற அந்த 4 கேமராஸ் அப்படின்னு சொல்லி பாராட்டுக்குரிய விஷயங்கள் நிறையவே வந்து இருக்குது. பட் 37,000க்கு சாம்சங் கேலக்ஸி A9 அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதை விட ரொம்பவே கம்மியான விலையில் ZenFone 5G, கொஞ்சம் கம்மியான விலையில் OnePlus 6T அப்படின்னு சொல்லிட்டு இதை விட மச் பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் நீங்கள் ஒரு Tier 1 மேனுஃபேக்சரர் சாம்சங்லேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா எப்பயும் இருக்கிறது போல சாம்சங்காக மட்டும் வாங்கலாம் அப்படிங்கிறதை தாண்டி ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் சாம்சங் உடைய அந்த ஓரளவு நல்ல டீசென்ட்
டீசென்டான கேமராஸ் அப்படின்னு சொல்லி சாம்சங் கேலக்ஸி A9 தாராளமாக வாங்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வேறு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நான் முன்பே குறிப்பிட்ட போல மச் பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை. ஸோ சாம்சங் கேலக்ஸி A9 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்தாம லைக் பண்ணி நான் கேமராஸோட உலகத்திலே வந்திருக்க முதல் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நம்ம மொழியில் நிறைய பேர் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெக் சாட்டையருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக மேட்டும். நன்றி.